வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மி அக்னிவீர் அண்ட் சோல்ஜர் ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் எல்லா ஏஆர்ஓக்குமான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இந்த 3 ஏஆர்ஓக்குமான ரிசல்ட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம், நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததா ரேலி டேட்டுமே சொல்லிட்டாங்க. அடுத்து நடக்க போகிற ரேலி வந்து எங்கெங்கே எப்பப்போ நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ரேலி டேட்டுமே வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து இதில் வந்து புதுசாக அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து தனியாக வீடியோ போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தால் தான் நம்ம வந்து வீடியோ கொடுப்போம். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம ஸ்டூடெண்டாக இருந்து இப்போ வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் சந்துருமா ஸ்டூடெண்ட் தான், நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுக்கான வீடியோவுமே நான் வந்து கொடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் அப்படிங்கக்கூடிய டெலகிராம் சேனல்ல ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் இந்த சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அதை கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்க டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு டெலகிராம்ல சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கான ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அடுத்து சென்னை ஏஆர்ஓ, அதுக்கப்புறம் திருச்சி ஏஆர்ஓ. ஓகே, இந்த 3 ஏஆர்ஓக்கான ரிசல்ட்டுமே வந்து தனித்தனி பிடிஎஃப்ல அவைலபிளாக இருக்குது. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூர் ஏஆர்ஓவோட பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதில் எல்லா போஸ்ட்டுக்குமே அக்னிவீரில் வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோல்ஜருக்கான ரிசல்ட்டுமே இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு பிடிஎஃப்லையுமே வந்து மொத்த ரிசல்ட்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட போஸ்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அதில் வந்து அக்னிவீர் ஜிடிக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுவே வந்து ஒரு 15 பேஜ் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அதில் வந்து அக்னிவீர் ஜிடி, உமன் மிலிட்ரி போலீஸ் இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, ட்ரேட்ஸ்மேன் 10th இருக்குது, ட்ரேட்ஸ்மேன் 8th இருக்குது. அதுக்கப்புறம் சோல்ஜர்ல இருக்கக்கூடிய சிப்பாய் ஃபார்மா இருக்குது. அதுக்கப்புறம் சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கும் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு பிடிஎஃப்ல இருக்குது. அதுல உங்களோட நம்பர் இருக்குதா அப்படிங்கறத வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா மேனுவலா கூட தேடி பார்க்கலாம். தேடி பார்த்துட்டு உங்களோட நம்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுலயும் நீங்க சந்துருமா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க கமெண்ட்ல. ஓகே, இப்போ வந்து அடுத்து நடக்க போற ரேலிக்கான டேட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ திருச்சி ஏஆர்ஓக்கான ரேலி வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில தான் நடக்க போகுது. இது எந்த டேட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கும். இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களெல்லாம் கவர் பண்ணும் அப்படிங்கறத இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க எந்த ஏஆர்ஓ அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேணா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த ஏஆர்ஓக்குள்ள வருது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கான அந்த வென்யூ எந்த இடத்துல வந்து ரேலி நடக்க போகுதுன்னா ஈரோடு, இல்லைன்னா திண்டுக்கல், இல்லைன்னா தேனி, இந்த 3ல ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் ஆகும் அப்படிங்கறது வந்து நீங்க பாத்துக்கலாம். அடுத்ததா சென்னை ஏஆர்ஓக்கான அந்த வென்யூ வந்து இதுல கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, இல்லைன்னா காஞ்சிபுரம், இந்த 3ல ஏதாச்சும் ஒரு இடத்துல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து டைம் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஜனவரி 21 இருந்து ஜனவரி 31 வரைக்கும் நடக்க போகுது. இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கவர் ஆகும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கக்கூடிய சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் சிப்பாய் ஃபார்மாக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வென்யூல தான் இருக்கும் அப்படிங்கறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் இருந்ததை விட இந்த வருஷம் புதுசா ஒரு ப்ராசஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ phase 2 தான் ரேலி. ஓகே, அந்த ரேலிக்கான டேட் தான் நான் சொல்லியிருக்கேன், அந்த பிளேஸ் தான் சொல்லியிருக்கேன். அந்த ரேலியில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க, பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அடுத்ததா புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து இந்த வருஷம் நடக்க போகுது. இது எல்லா போஸ்ட்டுக்குமே காமன் தான். ஓகே, ஸோ இதுக்கான வீடியோ நான் போடணுமா போட வேண்டாமா அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்ற கமெண்ட்ல தான் இருக்குது. ஓகே, வீடியோ போடணும்னு சொல்லி கேளுங்க, இல்லைன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஒரு நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்கன்னா கண்டிப்பா நான் வந்து வீடியோ போடுவோம். ஓகே, அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டுமே இருக்கும். ஸோ ரேலி 2ல இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து இது வரைக்கும் யாரும் தமிழ்ல வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ போட்டிருந்தாலும் நம்ம கண்டிப்பா தெளிவான ஒரு வீடியோ வந்து இதுக்கு கொடுப்போம். ஓகே, ஸோ கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.